ஒரு பெரிய செயல் என்னன்னா, இந்த மலைகள்லையும் காடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம் என்னன்னா, ஒரு தியானத்துக்கு ஒரு மனிதன் முழுமையா பயன்படுத்துகிறதுக்கு ஒரு இடமா இது இருந்துச்சு. எத்தனையோ பேரை வளர்ச்சி அடையறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குனுச்சு. இப்போ நான் போயிட்டு இருக்க அந்த பாதையில பல்வேறுபட்ட சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துக்கு எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல கிடைக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டுச்சு. அது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். ஒவ்வொரு முறையும் வரும்போது தியானத்தில் நம்ம பெற்றிருக்கிற அந்த அனுபவம், அந்த செயல், அந்த வடிவம் எல்லாம் அடுத்தடுத்த செயலுக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை, எப்படி சொல்லணும்னா, ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. நமக்குள்ள சுற்றி இருக்கிற சூழலில் மக்களோட பிரயாணிக்கிறோம், சொந்த பந்தங்களோட இருக்கிறோம், தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கிறோம், வெளியில் பக்தி, வெளியில் இருக்கிற செயல்கள், வெளியில் இருக்கிற நிறைய செயலாக்கங்கள்லாம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு நல்ல தன்மையில், நல்ல அனுபவத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பயமோ ஒரு அச்சமோ, நமக்குள்ள தியானம் இன்னும் ஒரு வேறு வடிவத்துக்குள்ளே மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது எனக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான மிக உதவி செஞ்ச இடம் இந்த இடம். இந்த இடத்துக்குள்ளேருந்து மிகப்பெரிய செயல் வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்குள்ளேருந்து இருக்கிற செயலாக அப்படி எதை நம்ம கருதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது என்னுடைய அந்த ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. ஒரு நல்ல இந்த இடமே எனக்கு ஒரு பெரிய குரு, பெரிய செயல். இந்த இடத்துக்குள்ள ஒவ்வொரு முறையும் வரும்போது எனக்கிட்டேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவானுச்சு. என்னை அறியாமல் சிறுகள் மனித தன்மையில் குட்டி குட்டி தவறுகள் நடக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தாலும் அதையும் புதுப்பிக்கிறதுக்காகவும் அந்த தவறுகளை சரி செய்யறதுக்காகவும் ஒரு பெரிய வாய்ப்பை இந்த இடம் எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. இந்த இடத்த நான் ஒரு பெரிய அகத்தியருடைய பெரிய தன்மை கொண்ட ஆற்றல் கொண்ட இடமா தான் பார்க்குறேன். அகத்தியருடைய செயலாக தான் பார்க்குறேன். மிகப்பெரிய வடிவமாக அகத்தியருடைய ஒரு மறு பரிணாமத்துக்குள்ளே தான் பார்க்குறேன். தவம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துக்குள்ளே கற்றுக்கொண்டது என்னென்னா, தவம் பண்ணுற மாணவர்களுக்கு இது ஒரு ஸ்கூல், இது ஒரு கல்லூரி, இது ஒரு ஆய்வு பண்ணுற ஒரு கூடம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தனக்குள்ளே ஏற்படுகிற அந்த அனுபவம், அந்த தியானத்தை மேம்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் ஒரு இடம் ஒரு குருவாக எப்படி செயல்படுது. ஒரு குருங்கிற ரோலே என்னன்னா, ஒரு மனிதனை பலப்படுத்துறதுக்கு குருவோட பங்களிப்பு பெரிய பங்களிப்பாக இருக்கும். குரு என்னன்னா, எந்தெந்த இடத்துலலாம் ஒரு மனிதன் தடுமாறுறானோ, எந்தெந்த இடத்துலலாம் தியானம் தடுமாறுதோ, எந்தெந்த இடத்துலலாம் ஒரு மனிதன் ஒரு 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 டிஸ்டர்ப் ஆகுறானோ, அந்த இடத்துலலாம் குருவோட ரோல் பெரிய ரோலாக இருக்கும், பெரிய செயலாக இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், குருவோட ரோல் அப்படிங்கிறதுல லைவில் ஒரு குரு இருக்கும்போது அவரை பார்க்கறது, ஆசீர்வாதம் வாங்கிறது, ஃபோனில் பேசுறது, இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் இது ஒரு நடைமுறை வாழ்க்கையாக ஆயிடுச்சு. ஆனால் பொதுவாக குருவை என்பது சூட்சமங்களில் தான் குருவை பார்க்கணும், குருவை சூட்சமங்களில் தான் வெளிப்படணுங்கிறது தான் ஒரு செயல் வடிவம். இந்த இடத்துக்குள்ளே பல முறை வந்திருக்கிறேன். ஒரு குருவாக நான் யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னை வழி நடத்துறதை நான் பார்த்துருக்கேன், என்னை உருவாக்குனதை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப துல்லியமாக ஒரு நேரடியாக ஒரு குரு இருந்து எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, எப்படி ஒரு ஆனர்ஃபுல்லாக ஒரு வழி நடத்துவாரோ அது இங்கே எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு குரு இருப்பார். அவரை சூட்சமங்களில் இருந்த இடத்துலேருந்து தியானம் பண்ணும்போது சரணாகதியில் சரண்டர் அதை நீங்கள் மிக தெளிவாக செய்யும்போது அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய நல்ல செயலாக்கம் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தியானம் பண்ணுற ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் தனக்குள்ளேருந்து ஒரு புது செயலை உருவாக்கி கொள்ளணும், புது செயலை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சரணாகதி பண்ணிக்கிட்டு அந்த தியானத்தை, நல்ல தியானத்தை மேற்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. இந்த இடத்துல எப்படி ஒரு மனிதன் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு உருவானுச்சோ, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எந்த தியானத்தை பண்ணுறீங்களோ, எந்த குருவை வழிபடுறீங்களோ,
அவர்கிட்டேருந்து சரண்டர் அடைஞ்சு உங்கள் நல்ல தியானத்தை எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல செயலை உருவாக்கி கொடுக்குங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதான் எப்பொழுதுமே ஒரு ஒரு இடத்தோட பெரிய ரோல், பெரிய பணிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிறதுல அந்த இடத்த ரொம்ப நுட்பமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நாகத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நாகத்தை பற்றி ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா, நம் காடுகள் மலைகளுக்குள்ள பெரும் செயல் வடிவத்துக்குள்ள நாகங்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறது. உயர்ந்த நாகங்கள் தவத்து வடிவத்தில் இருக்கிறாங்க. பெரும் பெரும் யோகிகள் நாகங்களாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால நிறைய குகைகளில் நீங்கள் போனீங்கன்னா பேராற்றல், பேர் சக்திகள் நிறைய குகைகளில் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு பெரிய நாகங்கள் இருக்கு. அந்த நாகங்கள் தன்னுடைய முழு செயலையும் காட்டி கொடுக்காது. அது ஒரு பெரிய வடிவமாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த விஜயாபதி, இந்த ராதாபுரம் தொகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிறதுல விஸ்வாமுத்திரர் இடம்னு சொல்லுவாங்க. அங்கே விஸ்வாமுத்திரரே நாகமாக இருந்து நாகம்தான் வாழ்ந்துட்டு ஒரு பேர் ஒளிய இந்த நாகத்தோட கல்லை விட்டுட்டு அந்த நாகத்தோட உடலை விட்ட இடம் அந்த இடம். அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ளேருந்து என்ன கற்றுக் கொடுக்குறார், என்ன இந்த உலகத்துக்கு போதிக்கிறார்னா, நல்ல தவம் செய்க வர்றவனும் சாபத்தில், குருவோட நிந்தனையில் பெரிய பாதிப்புல உள்ளவன் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுக்குறார். இந்த நாக தோஷம், ராகு கேதோட தோஷங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய தியானம் வர்றதில் ஒரு இடர்பாடுகள் ஏற்படலாம், பாதிப்பு ஏற்படலாம், திருமண வாழ்க்கையில் ஏற்படலாம். எத்தனையோ தோஷங்களை, எத்தனையோ பாவங்களை அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகிறவங்க, அந்த இடத்த நினைக்கிறவங்க எவ்வளோ வழிமுறைகளில் அது சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாகத்தன்மைக்குள்ள எவ்வளோ செயலாக்கங்கள் சரி செய்யப்படுகிறது. இப்படி தான் காளகஸ்தியில், இப்படி தான் பல்வேறுபட்ட இடங்கள்ல. இப்போ நமக்கெல்லாம் ஆரம்ப நிலையில் இந்த நாகத்தோடைய செயலிருந்து விடுபட முடியாமல் தவிச்சோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தவம் செஞ்சு அந்த நாக செயலிருந்து விடுபட்டு வந்து நல்ல தன்மைக்கு மாறணும். அதுதான் நம்ம சொன்னது, நாகத்துக்குள்ள விஷம் இருக்கும், நாகத்துக்குள்ள வேற ஒரு வடிவம் இருக்கும். அந்த செயல் வடிவத்தை, அந்த செயலாக்கத்தை நம்ம சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்போ உருவாக்கும் அப்படின்னா, நல்ல தவம் செய்யும்போது தான் ஒரு நாகத்துடைய தன்மையே மாறப்படுகிறது. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய தன்மை, முழு தன்மையும் மாறப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய செயல் வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேர் செயலாக இருந்து ஒரு பெரிய ஒரு செயலாக்கத்தை மக்களிடம் கொடுக்கறதுக்கு, இப்போ நம்மக்கிட்ட நிறைய செயலில் தியானத்தில் கொடுக்கறது, தியானத்தில் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு அறிவுரை சொல்கிறது, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது, ஒரு உபதேசம் கொடுக்கறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகத்தில் ஒரு நல்ல தன்மையையும் நல்ல செயலையும் அடைந்தோம், பெற்றோம். அப்போ அந்த ராகு கேது இந்த மாதிரி தோஷங்கள், இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே, எந்த ஆலயத்துக்குள்ளேயும் போகாமல் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்காக நீங்கள் அடுத்த நாள் இந்த காணொலியை பார்த்துட்டு ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. நான் ஜோசியம் பார்க்குறவர், இல்லை இந்த குடுகுடுப்புக்காரர் மாதிரி சொல்கிறவர், இந்த வாக்கு சொல்கிறவர் கிடையாது. ஒரு செயல் எப்படின்னா என்னன்னா, தியானம் என்பது என்னன்னா, ஒரு அனுபவம் பெற்றவங்களை அவங்கள ஆத்மார்த்தமாக நினச்சி ஒரு வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா, எம்மிடமோ இல்லை பிறரிடம் இருந்தோ ஒரு செயல் நடக்கும். ஆன்மா அருங்கோண சக்கரம், வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, என் உடலும் என் உயிரும் இந்த பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம்னு எவன் சொல்கிறானோ, அங்கு இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றலோட தன்மை இருக்கும். ஒரு நாள் அந்த பிரபஞ்சத்தோடைய பேராற்றல் தன்மை அந்த இடத்துக்கு கிடைக்கப்படும். எந்த வடிவத்திலேயோ உயர்ந்த ஆற்றல்கள் அந்த இடத்த மையமாக இருந்து செயல்படுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எப்படி வேணாலும், எந்த வடிவத்தில் வேணாலும் சோதிச்சு பாருங்க. அந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தை தினந்தோறும் உச்சரிக்கிறவன் வீட்டுக்குள்ளேயோ, அவனுடைய உடலுக்குள்ளேயோ, வெளியிலையோ அது ஒரு தன்மையை ஏற்படுத்தியே தீரும். அதை தீர்வு காண்றதுக்கு பல வடிவத்தில் அது வழிகாட்டும். இப்போ உடல் சரி செய்யறதுக்கு, ஒரு உடல்ல இருக்கிற நோய் சரியாகணும்னா 3 வருஷம் ஆகலாம், 9 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 16 வருஷம் ஆகலாம். அதுவரை ஒருத்தனை பாதுகாத்து ஒருத்தனுக்கு தீர்வு காட்டும். இங்க போ, இங்க வழிகாட்டும், இங்கன்னு. ஒரு தியானமும் அப்படித்தான். பல்வேறுபட்ட சூழல்கள்ல பல ஆண்டுகள் நம்ம போராடும் போது ஒரு குருவாக இருக்கிறவர் என்னன்னா, நிதானிச்சு நமக்கு வழிகாட்டுறாரு, ஒரு அனுபவத்தை பெறறதுக்கு வழிகாட்டுறாரு. 20 ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தர் அனுபவம் பெற போறத இப்பையிலிருந்து அவர் பாதுகாத்து வச்சு அவர் ஒரு வழிகாட்டுறாரு. 20 ஆண்டுகள் கழிச்சு அவன் காசியில தான்
ஒரு பேர் உபதேசத்தில் அனுபவம் பெறணும்னு இருக்குன்னுச்சுங்க. அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் 20 ஆண்டுகள் வரைக்கும் அவன் தாக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கு, அவனுக்கு பெரிய துன்பம் வந்துடாமல் இந்த தியானத்தை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு குரு உதவுறாரு. அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நீ போயிட்டு வா, உனக்கு ஒரு நல்ல செயல் நடக்கும் அப்படிம்பாரு. அப்போ அவன் காசிக்கு போகிறான், ஒரு நல்ல விஷயத்தை அங்கே பெறான். அவனுக்கு யார் வடிவத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கலாம். இப்படி தான் என் வாழ்க்கையில் மனிதனாக பிறக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் சுத்தப்பட்டு இருந்தாலும், ஒவ்வொரு குகைகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு மலைகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு நகரங்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு இடத்துக்குள்ள எனக்கு ஏற்ற அனுபவங்களை பெறறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்போ பல்வேறுபட்ட சூழல்களில் போய் தான் உருவாக்கி கொண்டோம். அப்போ ஒவ்வொரு இடங்களுக்குள்ளேயும் ஒரு அனுபவங்களும் கிடைக்கும் போது அது இன்னமும் அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு தியானத்தில்னா, ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு இதுதான் நிஜம், இது போதும்னு நினச்சிக்காத, இதை வச்சுக்கிட்டு இன்னொரு அனுபவத்தை பெறறதுக்கு நீ தைரியமாக போராடு. ஒரு கையில் ஒரு பொருள் இருக்கு, இன்னொரு பொருள் வர்ற வரைக்கும் இந்த பொருளை எடுத்துக்கிட்டே போ. அங்கே போனோன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு எந்த பொருள் கிடைக்கப்பட்டதோ அதை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பிரயாணி. இப்படி தான் வாழ்க்கையில் பிரயாணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு முழுமையான அனுபவம் பெற்றவன் இப்படியே பிரயாணிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், இந்த உடலையே இறக்கி வைக்கிறான், இல்லைன்னா மறைச்சிட்றான். இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ இந்த செயல், இந்த அனுபவங்கிறது ஒரு மிகப்பெரிய சுழற்சியாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன், பூமியோட சுழற்சியை நீங்கள் எப்போ வேணாலும் ஆய்வு பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற உயிர்த்துளியோட ஈர்ப்பும் அதே உயிர்த்துளிகள் கீழே வரப்பட்ட உயிர்த்துளியோட ஈர்ப்பும், இது 2 உயிர்த்துளி கீழையும் மேலையும் இருக்கிற உயிர்த்துளிகளோட ஈர்ப்புல ஒரு சுழற்சி ஏற்படுகிறது. இங்க பாருங்க, இங்க ஒரு மூலாதாரமாக தலைக்குள்ள இருக்கு, இடுப்பு பகுதியில் ஒரு மூலாதாரம் இருக்கு. இந்த 2 மூலாதாரத்தோட ஈர்ப்புல நடுவுல காற்றாக வாசியாக ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. இதோடைய செயல் என்ன தெரியுங்களா, அந்த சுவாசம் அழகா ஓடிக்கிட்டு மேலையும் கீழையும் வருது. இதே தான் பூமியோட சுழற்சி, பூமியோட செயல்பாடு. கீழே இருக்கப்படுகிற உயிர்த்துளியோட ஈர்ப்பும் மேலே இருக்கிற உயிர்த்துளியோட ஈர்ப்புனால ஒரு சுழற்சி ஏற்படுகிறது. ஒரு சுழல்கள இந்த பூமி சுத்துதுன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அதோடைய வடிவம். இப்போ இந்த உலகம் முழுக்க உயிரோட ஈர்ப்புல இயங்கப்படுகிறது. உயிரோட செயல் வடிவத்துல தான் ஒரு செயல் வடிவம் கிடைக்கிறது. இதுதான் நீங்க பார்த்து கொள்ளணும். இதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி அனுபவங்கள் மட்டும் இல்லாம நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதை டீட்டெயிலாக பேசணும். அதுக்கான பேசுறதுக்கான காலம் வரும்போது இன்னும் டீட்டெயிலாகவும் 2 புத்தகங்கள் நாம் தயார் செய்திருக்கிறோம். இனி வரும் காலகட்டத்தில் நிறைய புத்தகத்துக்கான பணிகளும் நடக்குது. அதில் இன்னும் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். இது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது. நம்ம வந்துட்டு போனதுக்கு நமக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கல்ல, அந்த வேலையை நம்ம செய்கிறோம். யாருக்காகவோ இந்த வேலை செய்யலை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நம்ம செய்கிறோம். நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலைனாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, என்னுடைய பணி என்னன்னா, இந்த மக்கள் என்னை யாராவது பாராட்டுவாங்களா, என்னை யாராவது ரசிப்பாங்களாங்கிறது இல்லை. சூட்சமங்களில் இறை ஆற்றலாக பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பேராற்றல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணியை நுட்பமாக அவர்களிடம் இருந்து ஒரு நல்ல செயலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை முடிச்சுட்டு போகணும். அவர்களிடம் இருந்து நல்ல சான்றிதழை வாங்கப்படணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய செயல். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்குன்னா, இந்த வெட்ட வெளியில உடலே இல்லாத பேராற்றலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வடிவத்திலிருந்து, செயலிலிருந்து, அந்த ஆலோசனையிலிருந்து தான் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம். அப்போ நமக்கிட்ட இருக்கிற அத்தனை செயல்களையும் அவர்களிடம் இருந்து நமக்கு வர்ற வெகுமதிப்போ, அவர்கள் காட்டுற பாதை தான் நமக்கு ஒரு நிரந்தரமாக நினைச்சு பண்றோம். எல்லா குருமார்களும் எல்லா தலைவர்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள்கிட்டேருந்து ஒரு செயல். நாங்கள் எல்லோரும் வெட்ட வழியாக இருக்கின்ற பேர் ஆற்றல்கிட்டேருந்து ஒரு செயலையும் அதுலேருந்து இருக்கிற வெகுமதிப்பு தான் எங்களுடைய ஒரிஜினல் செயலாக இருக்கு. அதோட சான்று தான் முக்கியம். நீங்க கீழே ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மகிட்ட வச்சிருக்க ஒப்பீனியனையோ நீங்க சொல்ற கருத்துக்களை வச்சு நாங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதை நாங்க பெருசா ஆய்வும் பண்றது இல்லை. அந்த செயல் வடிவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம். நீங்க ஒரு நல்ல செயல் வடிவத்தோட பார்த்துக்கங்க. நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். இந்த இடம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தவத்துல இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு தவத்தை ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு அனுபவத்தை மீண்டும் மீண்டும் இன்னமும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான அடுத்த வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குற இடம்னு இந்த இடத்துக்கு பேரு. இன்னைக்கும் இந்த இடம் என்னை அடுத்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த இடத்துக்கு ஒரு சரணாகதியில நன்றி சொல்வதற்காக வந்தேன். எப்பயுமே இந்த மாதிரி இடம்தான் ஒரு தாய் மடி மாதிரி எங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கு. என் தாயாக, என் தந்தையாக, இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு எப்பொழுதும் ஒரு சரணாகதியாக நாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அதுவே என்று சொல்கிறோம். நல்ல செயலில் சந்திப்போம்.